கூட உடல்நிலை சரியில்லாதவர்களுக்கு, அதாவது காய்ச்சல், சளி போன்றவை இருப்பவர்களுக்கு கிராமங்களில் இதனை சாப்பிட கொடுக்கிறார்கள். பெண்களுக்கு அருமருந்தாவது இந்த கருவாடுதான். நீர்ப்பை, சினைப்பை, கருப்பை பிரச்சனைகள் சரி செய்ய உதவுகிறது. பிரசவித்த பெண்களுக்கு பால் சுரக்க வேண்டுமானால் பால் சுறா கருவாடு போல சிறந்த தீர்வு வேறு கிடையாது என்று கிராமங்கள் மட்டுமின்றி நகரங்களில் கூட இதனை கொடுக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த கருவாட்டை சாப்பிட்ட பிறகு பால் மற்றும் தயிர் சார்ந்த பொருட்களை சாப்பிடக்கூடாதா? ஏனென்றால் நமது தோலில் வெண்மேகம் போன்ற நோய்கள் வர வாய்ப்பிருக்கிறதா? கருவாடு, மீன், நண்டு போன்ற உணவுகள் சாப்பிடும் போது மோர், தயிர் போன்ற உணவுகள் சேர்த்து சாப்பிடுவதால் ஃபுட் பாய்சன் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதா? மேலும் சைனஸ் தொல்லை, ஆஸ்துமா தொல்லை இருப்பவர்கள் சளி, இருமல், தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளித்த அன்று இவைகளை சாப்பிட்டால் சைனஸ் பிரச்சனை அதிகரிக்கும் என சொல்லப்படுகிறது. மேலும் சரும அலர்ஜி இருப்பவர்கள் இதனை சாப்பிடக்கூடாது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் உள்ளவர்களும் இதனை எடுத்துக் கொள்ளக்கூடாதாம். ஏனென்றால் இதில் உப்பு அதிகமாக இருக்கின்றது.